மாத்தி இங்க இறக்குவானுங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இந்த மதன் கௌரி, இந்த பாரிசாலன் எல்லாம் ஒரே கான்செப்ட். தெரிஞ்சு இங்க பேரு புத்திசாலி தன்னை முட்டாள்னு சொல்ல மாட்டான். ஆனா உண்மையில ஒரிஜினல் புத்திசாலி என்னத்த நம்ம சொல்லுவான், தன இல்லைங்க எனக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க, எனக்கு உனக்கு தப்பா எதுவும் தெரியும் அப்படின்றான். ஆனா முட்டாள் தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கோம். வித்தியாசம் இருக்கு. இவனுக்கு அதான் இவங்க நிறைய யூடியூப் சேனல்ல வந்துட்டு வச்சிருக்காங்க. பிரெயின் வாஷ் பண்றான் பாஷா பாய் இவன். ஆமா ஆமா 17 வயசு 18 வயசுலாம் சிக்கனான வச்சுக்க, இவன்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருவான். இவெல்லாம் அந்த கீஸ் அந்த பீஸ் இவன்லாம் இல்ல கபில் ஏதாவது ரீசன்ட்டா போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி போட்டுக்கறானா வீடியோ? அவன் என்ன அவன் வீடியோ போய் பாடுறான். அவன் வந்து உடனே நீ யோசிப்ப, ஓஹோ ஒருவேளை இருக்குமோ கபிலமுறை எனக்கு ஒரு டவுட்னு என்கிட்ட வந்து நிப்ப நீ. ஆமா ஆமா பிரெயின் வாஷ். கொஞ்சம் இருங்க, கால் மட்டும் வருது, லைன்ல இருங்க. அவன் விஜய் ஆட்கள் சூஸ் பண்ற யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்க. ரொம்ப கவனமா இருக்கு. 2 பேர்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும்டா. ஒண்ணு எழுத்து எழுதுறவங்ககிட்ட, இன்னொன்னு பேசுறவங்ககிட்ட. பேசுறவன் உன் காதுல உன்னை நோட் பண்ணுவான், மைண்ட் ரீட் பண்ணுவான். மைண்ட் ரீட்னா மைண்ட் என்டர்னு சொல்லுவாங்க. உன்னுடைய கண்ணை பார்த்து, உன்னுடைய உடல் அசைவுகளை பார்த்து, நீ என்ன திங்க் பண்ற, நீ எதை விரும்புற, என்ன சொன்னா உனக்கு பிடிக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏத்த விதமா உன்னை சொல்லுவான்டா. நீ இது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். இப்ப ராசி பலன் பாக்குறியா, இந்த கலர் சட்டை போட்டு போனா இன்னைக்கு அவன் ஒரு 4 கலர் சட்டை சொல்றான், 5 கலர் சட்டை சொல்றான், பாக்கி இருக்கு கருப்பு வெள்ளை தான் நிக்கும். நீ என்ன பண்ணுவ, ஆஹா அவன் சொன்னது நடந்துருச்சுரா அப்படிம்ப. புரியுதா? அந்த மாதிரிதான் அவன் சொல்லுவான் தியரி. ஏன் வச்சு சமைக்க வேண்டியதுன்னு, இப்ப அண்டா போட்டு சமைக்க வேண்டியதுன்னு, துபாய்க்கு போய் திங்க வேண்டியதுன்னு, அங்க போய் மணல்ல கார் ஓட்ட வேண்டியதுன்னு. ஏன் ஒரே ஒரு வீடியோ முடிச்சு விட்டானுங்க, ஒரே ஒரு வீடியோ ரம்ஜான் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டான் பாஷா போய் முடிச்சு விட்டானுடா. அவன் அடி வாங்க வேண்டிய கேஸ் தான், ஓவரா சுத்திட்டு இருந்தான் அவன். அடி வாங்க வேண்டிய மோகன்லால் கையை அப்படி தட்டி விடுறதும் நான் வாழ்விடா டேய். இவனுங்க போறதான், இவனுங்க மோகன்லாலுக்கு தெரியாது தமிழ்ல யாரு பெரிய ஆட்கள்னு பார்த்து போறதுதான். அது என்னன்னா, நம்ம ஒரு ஃபேனு, ஓகே, ஒரு செலிபிரிட்டி இங்க இவருடா அவருடா அப்படின்னு பார்ப்போம். நீ ரெகுலரா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், நம்மளும் ஒரு விஐபி ஆயிட்டோம்ல, மைண்ட்ல அந்த எண்ணம் வரும்டா. மைண்ட்ல அந்த எண்ணம் வரும், நம்மளும் ஒரு விஐபி தானே. அதுதான் சொல்றேன், இவங்க கிட்ட எல்லாம் போக கூடாது, இர்ஃபான் கிட்ட எல்லாம் இவங்க போக கூடாது. இல்ல ஆக்சுவலி அவனுக்கு முட்டு கொடுத்ததே சில பேர்லாம் முட்டு கொடுத்தாங்க. நெப்போலியன் எல்லாம் டிக்கெட்டை போட்டு இங்க வர வச்சான். யாரு அங்க பையனுக்காக நெப்போலியன் டிக்கெட்டை போட்டு அங்க இர்ஃபானப்பா கூப்பிட்டு வச்சு, நான் இங்க இந்த விவசாயம் பண்றேன், புல்லு நான் அறுத்து தள்ளுறேன், புல்லு இது பண்றேன், அது பண்றேன், பெரிய பண்றேன், அப்படி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா அவங்களே கை விட்டாங்க. என்னன்னா உன்னுடைய அந்த ரியாலிட்டி ஒண்ணு நீ பொதுவாகவே நீ சோசியல் மீடியான்னு வந்துட்ட, இல்லை யூடியூப் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும். அதை காப்பாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் ஒரு காப்பாற்றிக்கணும். இவனுங்கெல்லாம் என்ன பண்றானுங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்கு கரெக்டாக இருந்ததுன்னா, ஒரு கப்புள் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கப்புள் ஒன்று, அந்த தோசை வெறியன் அந்த கப்புள் இருக்குல்ல, அது கூட நடுவில் உத வாங்கிச்சு விஜயால தான். வெளில வரும்டா, வெளில வரும். விஜயால அவங்க மட்டும் இல்ல, பல பேர் அடி வாங்கினானுங்க. இல்ல அது வரும்டா, புத்துல இருந்து வெளில வரும். பாம்பு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்தெந்த சோசியல் மீடியால எது இதெல்லாம் பின்னாடி வால் முளைச்சிருக்கு, ரெக்க முளைச்சிருக்குன்னு அது வெளில வரும். அப்ப வரும்போது தெரியும் எல்லாம் ஒன்னொன்னும். அது வரைக்கும் அப்படியே அமைதியா வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அது வரும்போது சரியான நேரத்துல மொச்சு விட்டுருவாங்க. இல்ல கபில, ஆனா இவனுங்க ஒரு குரூப் ஆஃப் செட்டா ஒரு சோசியல் மீடியா ஆளுங்கெல்லாம் கையில வச்சிருக்கானுங்க, கரெக்டா பேமெண்ட் போகுது, அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டு இப்ப வந்து உனக்கு சொல்றேன் கேளு. இப்ப வந்து எல்லாரும் நிறைய பேர், நான் இந்த அன்னைக்கு சொல்லியிருந்தேன், இது என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த அந்த அந்தரங்க அப்படின்னு சொல்லி,
என்னன்னா அவங்களுக்கு இப்போ வந்து என்னன்னா வியூஸ் பெருசா இல்லை யாரும் சரி இவன் இப்போ தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தாண்டா பேசுவான் அப்படின்னு வந்துருதா எல்லாம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுறாங்க, வியூஸ் கம்மியாகுது. அப்போ நெகட்டிவா மற்றவங்களை பத்தி பேசும்போது தான் அங்கே வியூஸ் ஏறுது. அப்போ இவனுக்கு என்ன பண்றானுங்க, வேற மாதிரி நம்ம பண்ணணும் நடுவில் கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ நான் நடுவில் நக்கி நக்கி மாரி நான் கொஞ்சம் ஆட்டிக்கிறேன், அப்புறம் நான் மறுபடியும் போயிட்டு நான் விஜய் காலை நக்கிடுவேன். இப்ப நீ லைக் நிறைய பேர் இப்ப தலைவர் ஃபேன்ஸ் ஒண்ணு பண்ணுவாங்க, ஒரு தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா நான் அந்த நேரம் தலைவரை பெருமையா பேசினா உடனே அதை எடுத்து போட்டுருவாங்க. இப்ப ப்ளூ சட்டை மாறன் தலைவரை பெருமையா பேசினா போடுவீங்களா? டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியண்டா, சாத்திட்டு போடான்னு சொல்லுவோமா மாட்டோமா? அந்த மென்டாலிட்டி அந்தனையோ பிஸ்மி மேலேயோ நம்ம வைக்கணும். வச்சா மட்டும்தான் இதை இப்போ தனகரான் டிஷர்ட் வச்சு சுத்திட்டு இருக்கிறான் இல்லையா, அவனும் அதே கேஸ் தான். இப்ப நம்ம பேசுறது கூட உட்காந்து அதலசன்ஸ்ல உட்காந்து கேட்டாலும் கேட்பான் தடியன். ஏன்னா அப்படிப்பட்ட பீஸ் இது. எக்ஸ்பீரி ட்வீட்டை கோட் பண்ணி போய் பேசுறான்னா அவன் எந்த லெவலில் உட்காந்துருக்கிறான். பேசாம இவனெல்லாம் ஒன்லி ஃபேன்ஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்க போடான்னு சொல்லிடணும். எவன் அங்கெல்லாம் பாக்குறது இந்த கருமத்தை தடியனை. இது உட்காந்து ஐஸ் கட்டியில் உட்கார வைக்கிறத பார்க்க முடியல. ஸ்கிரீன் அம்மா பெருசா இருந்து அடைச்சிச்சு மொத்தமா. என்னடா உடலுக்கு கேலி செய்யறேன்னா, இவனுங்களாம் அப்படிதாங்க பண்ணணும். இவனுங்களாம் ஊர்ல இருக்கிறவங்களாம் உடல் கேலி உருவ கேலிலாம் பண்ணலையா? இவனுங்களாம் அப்படிதான் பார்க்கணும். மனுஷனா அஜித்தே உடம்ப உடல் கேலி பண்ணவன் தான். இந்த அங்க டான்ஸ் கரெக்ட். அஜித் எல்லாம் திட்டினானுங்கள மதிக்கவே கூடாது இவங்களெல்லாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி எவன்லாம் அதெல்லாம் பண்ணிருக்கோம்னா அவனுங்களாம் நாங்க மறக்கவே மாட்டோம். ஒரு அளவுதான் எல்லாருக்கும் பொறுமை இருக்கும். ஓரியா போட்டோ எடுக்கிறியா வரியா ஓகே, ஆனா அங்க போயிட்டு கார் மேல உட்கார்றது போறது அதெல்லாம் பல கோடி உள்ள காரு, பக்கத்து கம்பெனிக்காரன் காரு, நீ போய் உங்க அப்பா வீட்டு கார் மாதிரி நீ போய் நெடுல போய் கார் மேல ஏறி உட்கார்ந்தா மானம் போது இது போது அதுன்னு திட்டதான் செய்வாங்க. வாங்கிக்க என்ன நான் அந்த யூடியூப் இதுக்கு வரேன். விஜய பத்தி எதிர்க்கிற வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணுங்க ப்ரோ. எல்லாருமே அப்லோட் பண்ணுங்க ட்விட்டர்ல. அது வந்துட்டு கண்டென்ட் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன்டா. அந்த ப்ரோ இல்ல அது டெய்லி வருது. இல்ல டெய்லி ஒரு கண்டென்ட் வருது. இது யாரு ஷெர்லாக் பேசுறதா பாஷா அவர் பேசுறதா? நான் பாஷா ஜி பாஷா வாய்ஸுக்கும் ஷெர்லாக் வாய்ஸுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. ஷெர்லாக்கோட மைக் தான் ஆன்ல இருக்கிற மாதிரி காட்டுது, அவர் மைக் ஆன்ல இருக்கிற மாதிரி காட்டல. பக் இருக்கு. அதாவது நீங்க ட்விட்டர்ல போட்டது ஓகே, கூடிய சேர்த்து இன்ஸ்டாகிராம்லயும் போடுங்கன்ற எல்லாரையுமே. அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்ல வந்தேன். நான் அதுதான் ஃபுல்லா நான் அதான் சொல்ல வந்தேன். நம்ம போடுற இங்க ஸ்பேஸ் கண்டென்ட், அவனுங்க மொக்கையா பேசுற ஸ்பேஸ் எல்லாமே அங்க போகுது, இன்ஸ்டா பக்கம் போகுது. இப்போ நான் அது ரீசெண்டா நிறைய பாக்குறேன் நானு. அதனால யூடியூப் வீடியோ நிறைய யூடியூப்ல லைவ் வேற போடுறாங்களே, டெய்லி லைவ் போடுறாங்க. ஆமா அது வேற எனக்கே பாஷாபாய். இப்ப நீங்க இங்க ட்விட்டர்ல போடுறீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து 8000 ஃபாலோவர்ஸ். சரிடா ஆனா இப்ப நான் சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க என்னால இங்க ட்விட்டர்ல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். என்னால அட் அ டைம் இங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் என்னால பண்ண முடியல. கபிலன் ப்ரோ, உங்களை இங்க ட்வீட் பண்றீங்களா, அந்த வீடியோ அப்படியே தூக்கி அப்லோட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் அவ்வளவு பெரிய கம்பு சுத்தலாம் கிடையாது. இல்லைங்க, நம்ம கிட்ட வந்துட்டு இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் நமக்கு ரொம்ப புதுசு. இங்க நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம போடுற ட்வீட் எல்லாம் இருக்குல்ல, அந்த வீடியோ விஜய் பத்தி அது யாராவது போட்டுக்கிட்டோம். அதனாலதான் பாஷா போய் நான் லோகோவே இல்லாம நான் போட்டுட்டு இருக்கிறேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒண்ணு எடிட் பண்றேன்னா அந்த இடத்துல ரொம்ப மைன்யூட்டா லோகோ வைப்பேன். இப்ப காலையில நான் மார்னிங்ல தலைவர் எடிட்ஸ்ன்னு ஒரு ஹேஷ்டேக்ல நான் ஒண்ணு பண்றேன். அதை நான் 1 இல்ல 2 இல்ல 4 5 தடவை எடிட் போய் ஃபைனல் அவுட்புட் போய் அதுக்கப்புறம் ஒரு எடிட் ஒண்ணு பண்ணி தான் ஃபைனலா இங்க எடுத்து போடுறேன். அதுல வந்து சரி ஓகே தலைவர் எடிட்ஸ் அப்படின்னு வைக்கிறது, நம்ம கொட்டை எழுத்துல நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு அந்த கொட்டை எழுத்துல லோகோ எல்லாம் வைக்கிறத நிப்பாட்டிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ரொம்ப மைன்யூட்டா வச்சிருவேன். அது எதுக்குன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். இது ஒரு ஆர்ட் பண்ணும்போது கீழே நம்மளுடைய சிக்னேச்சர் ஒன்று போடுவோம்ல, அந்த மாதிரி யார் வேணாலும் எடுத்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா அவனுக்கு அந்த லோகோ வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுல்ல, எடுத்து போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம விஜய் அடிச்சு போடுறோம் அப்படின்னா எடுத்து போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய கண்டென்ட் இப்போ நிறைய நான் சில பேரை ஃபாலோ பண்றேன். அவங்க எல்லாருமே நம்ம ஸ்பேஸா இருக்கட்டும், நம்ம ஸ்பேஸை விட அந்த விஜய் ஃபேன்ஸே கழுவி ஊத்துற ஸ்பேஸ் எல்லாம் இருக்குல்ல,
அதெல்லாம் அவனுங்க அப்லோட் பண்றானுங்க அவங்க இன்ஸ்டா டேய் இதுல. இருக்குடா. அதனால நம்ம அது பண்ணா நம்ம கிட்ட போட்டுக்கலாம். சில பேர் போடுறது வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. நம்ம கிட்ட வந்து ஓகே இது கொஞ்சம் இது பாருங்க bro அப்படின்னு நிறைய பேர் எனக்கு டிஎம்ல அனுப்புவாங்க. சில பேர் எனக்கு கீழே டேக் பண்ணுவாங்க. ஏன்னா டேக் பண்றது நான் முக்கால்வாசி நான் பார்க்க மாட்டேன். எனக்கு டிஎம்ல பர்சனலா அனுப்புனாங்கன்னா ஓகே நான் அதை எடுத்து ஓகே ரைட் பார்ப்பேன். ஓகே இது நம்ம எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு போட்டு விடுவோம். மேட்ரு என்னன்னா வாங்க அதான் ப்ரோ சொல்லுங்க. நம்ம இல்ல நம்ம போடுறது ஒரு 20ல 1 30ல 1 போச்சுன்னா கூட போதும். அந்த இல்ல பக்கம் நமக்கு கபிலன் இங்கதான் மெயின். கபிலன் ப்ரோ இறக்கி இருக்கிற ஜிப்சியை கேளு. கபிலன் ப்ரோ கேளு. நான் சொல்றது கேளுங்க கபிலன் ப்ரோ. அப்படி இன்ஸ்டாகிராம் நம்பிக்கலாம் என் கூட கலர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன். நான் வரமாட்டேன்டா. தயவு செஞ்சு வாங்க, இன்ஸ்டா பக்கம் வாங்க. மாட்டேன். நான் இங்க வண்டி குப்பையை ஓட்டுறது இதுக்கே நாக்கு அறுத்து போறது, தூக்கம் சரியா இல்ல, சாப்பாடு சரியில்லை, இதுக்கே லட்சத்துல இதுல வேற அட்வைஸ் வேற. கபிலம் ப்ரோ உடம்ப பாத்துங்க கபிலம் ப்ரோன்னு வேற அடுத்தது. ப்ரோ அங்க ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ. ஜஸ்ட் நீங்க போஸ்ட் ஷேர் பண்ணா போதும் ப்ரோ. ஸ்பேஸே கிடையாது அங்க. டேய் எடுத்து நீ போட்டுக்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரு அதெல்லாம் அங்க போயிட்டு தான் இருக்கு. இருந்துகிட்டே ஒண்ணு பண்றதே கடுப்பாகுது, போர் அடிக்குது. இவனை இங்க இப்ப இன்னைக்கு அந்த பாலிமர் ஒரு நிமிஷம் இருங்க கபிலன், இங்க பாருங்க, அவருக்கு அங்க ஃபாலோவர்ஸ் ஏத்த வேண்டிய அவசியம் இல்லையா, ஐடியும் தேவையில்லையா. பட் கண்டென்ட் அங்க ரீச் ஆகுதான்னா ரீச் ஆகுது. அது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம போறது எல்லாமே அங்க வருது. அதான் நான் சொல்ல வந்தேன். நான் அதான் சொல்லணும். உங்களை நான் யாரும் எதுவும் பண்ணலாம் சொல்லவே இல்லை. இங்க எடுத்து போடுங்க. இங்க இருக்கிறது அங்க நம்ம போடுற கேப்ஷனை வச்சு அப்படியே எடுத்து போடுறாங்க. அது பார்த்தா பல ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. சைலண்டா ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னே தெரியாது. என்னோட ட்விட்டர்லாம் அப்படியே கேப்ஷனோட எடுத்து போட்டிருப்பாங்க. என் ட்விட்டர்லாம் அப்படியே கேப்ஷனோட எடுத்து போட்டிருப்பாங்க. அது பயங்கர ஹிட் ஆயிருக்கும். என் பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதா இல்லையா இருக்கிறது? யாரு போட்டா யாரும் எடுத்து போடுறாங்கல்ல, எனக்கு அது போதும் ப்ரோ. நானும் சொல்றேன். அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்க நிறைய போட்டீங்கன்னா அங்க போய் கொஞ்சமாச்சு ஷேர் ஆகுது. அதனால இங்க நிறைய போடுறேன்டா. 15 ட்வீட் போடுறேன். உங்களை சொல்ல ப்ரோ நானு. உங்களை சொல்ல ப்ரோ. நான் எல்லாரையும் சொல்றேன் ப்ரோ நானு. உங்களை சொல்ல ப்ரோ நான். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு கூட அந்த அந்த கத்தி ஒருத்தன் வந்துட்டு பைத்தியக்கார அந்த என்ன ஊருன்னு தெரியல, அந்த கத்தியை வச்சுட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தானு. அதெல்லாம் கூட நான் அங்க பார்த்தேன். அதனால சொல்றேன் நானு. இன்னைக்கு அது பார்த்ததுனால சொல்றேன். அது ஒரு வழி இருக்குடா, டெக்னிக் ஒண்ணு இருக்குடா. அது என்னன்னா முள்ளால எடுக்கிறது. ஒன்ஸ் இட் கெட் வைரல், எவ்ரிபடி அதை வந்து எல்லாரும் அதை எடுத்து போடுவாங்க. அதை வைரலா மாத்தணும். அப்ப அதை ரசிக்கும்படியா வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அந்த நெஞ்சு பிடிச்சிட்டு ஒரு ஆள் பேசினா ஞாபகம் இருக்கா? மைக்ல பாலிமர்ல பார்த்தேன். என் கழுத்துல அடிச்சாங்க, பின்னாடி வந்து அடிச்சாங்க. அத ஜஸ்ட் எடுத்து மார்ஃபிங் பண்ணி ஒன்று போட்டு விட்டேன். அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டேன். எல்லாருமே எடுத்து போட்டேன். சந்தோஷமா இருந்துச்சு. ரைட்டு. அதே மாதிரி தான் சில வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அக்கா வந்து கையை கட்டு போட்டு நெத்தியில கட்டு போட்டு இருந்தது. காலில இருந்து இவரை தொந்தரவு பண்ணேன். யாரெல்லாம் நான் தொந்தரவு பண்ணேன் கேட்கலாம். மொசக்குட்டியை தொந்தரவு பண்ணேன், ஜிப்சியை தொந்தரவு பண்ணேன், 7 மணிக்கு 8 மணிக்கு அவரை தொந்தரவு பண்ணேன். இவரு நான் தேட்டு வரேன்ட்டு இவரு அந்த பக்கம் போனாரு. மொசக்குட்டி தொந்தரவு பண்ணேன், நம்ம கிரேசி பையை தொந்தரவு பண்ணேன். ஏன் என்ன எந்த டைம்ல எடுத்து தெரியல. எனக்கு அந்த இமேஜ் மட்டும் எனக்கு வேணும். ஒரு கட்டத்துக்கு மேலே யாருமே இல்லை இவ்வளவு கிடைக்கல அப்படின்ட்டேன். சரி ஓகே ஸ்பேஸ் போட்டு சொல்லுவோம், அங்க யாராவது எடுத்து கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்ட்டு சொன்னேன். விஜயன் எடுத்து கொடுத்துட்டார். கீழே லெசன்ல இருக்காரு, அவர் எடுத்து கொடுத்தாரு. என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் எடுத்து கொடுத்துருப்பேன். எனக்கு ஸ்ட்ரைக் அவுட்டே ஆகல. என்னன்னா கண்டென்ட் கிரியேட்டர்னு ஒண்ணு வருது இல்ல பாஷாப், அது ரொம்ப கஷ்டம்டா. பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு நம்ம திங்க் பண்ணி இங்க இதோட கம்பேர் பண்ணி அதுல வீடியோ எடிட்லாம் பண்றானுங்க பாரு. எனக்கு ஏதாவது ஒரு ஆப் ரெக்கமெண்டேஷன் எனக்கு கொடுங்கயா, இவனுங்க எப்படி பண்றானுங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணுமா, பே பண்ணி பண்ணணுமா அப்படின்றதோட பே பண்ணி தான் பண்ணணும். அது சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா, அது எவ்வளவு மாசம், வருஷ கணக்கு எவ்வளவு. என்னன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல ஹெவியா வச்சு செய்யலாம்டா பாஷா பாய், விஜயலாம் செம்மையா செய்யலாம். அது ஒரு வித்தின் மினிட்ரா, ஒரு 2 வீடியோல போட்டு பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணி பின்னாடி ஆடியோ ஏதாவது பேக்ரவுண்ட்ல நம்ம போட்டுவிட்டு நம்ம ஏஐல ஆடியோ கூட பண்ணலாம், நம்ம லிரிக்ஸும் எழுதலாம், போட்டு பண்ணிடலாம். அப்படிதான் பண்றாங்க. அதுக்கு டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுண்டா. ஆனா நான் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், இவனுக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன்டா. அந்த டைம்ல நான் ஒரு 4 மீம்ஸ் ரெடி பண்ணிடுவேன், 5 மீம்ஸ் ரெடி பண்ணிடுவேன், ஒரு 4 வீடியோ போட்டு கவுண்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 வீடியோ பண்ணல கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு வீடியோ பண்ண அரை நாள் ஆகும். ஒரு பண்ணும்போது கஷ்டமா இருக்குடா. இப்ப நான் குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறேன், ஒரு டெம்பரரி குரூப், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிச்சுட்டு அப்புறம் குரூப்பை கலைச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணலான் இருந்தேன். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் இருக்கட்டும், கூட்டணி முடிவாகட்டும் அப்படின்றது தான் நான் கன்வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து இல்ல எனக்கு நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சிக்காரோட ட்வீட்டை நான் லைக் கட்டி தட்ட மாட்டேன், இந்த பஞ்சாயத்துல எனக்குள்ள கொண்டு வராதீங்க, இங்க விஜய் தான் டார்கெட், நான் சிம்பிளா சொல்லி முடிச்சேன்.
எலெக்ஷன் முடிஞ்சோடனே இது முடிஞ்சோடனே குரூப்பை கழிச்சிட்டு எல்லாரும் அவங்க வழிக்கு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. எண்டு தெரியணும், ஃபுல் இல்ல கபிலன் ஸ்டார்டிங் ப்ரோ, தெரியணும். சொல்லுங்க சார். அது அது அதுதான் ஒரு ஜெனரல் டேக் மாதிரி வச்சுட்டா கூட எல்லாரும் போட்டுருவானுங்க. அது ஒண்ணு மிஸ் ஆயிடக்கூடாது கடைசி நேரத்துல. இந்த ஒரு 2 மாசத்துக்கோ இந்த 2 ஒரு மாசத்துக்கு ஒரு கண்டென்ட் கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அசோக் சார். நான் மார்னிங்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க டிவில பாப்பீங்க, ஒருத்தர் ஒரு கண்டென்ட், இப்போ ஏதாவது ஒரே கண்டென்ட் எல்லாரும் போறதுக்குள்ள அவனுங்க ஒவ்வொன்று கண்டென்ட் கொடுப்பானுங்க. அந்த கண்டென்ட் இல்லாம இருக்கிற கண்டென்ட் ஒன்று கிரியேட் பண்றது, அது எனக்கு கிரேசி பாய்ட்டு ரொம்ப பிடிக்கும். கிரேசி பாய் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம், அதுதான் மெயின். இல்ல அது 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 இல்ல கபிலம் ப்ரோ, அது ரைட்டு. ஆனா முக்கியமான விஷயம் வந்து அந்த லாஸ்ட் மினிட் கூட அது அது வந்து அப்படியே நம்ம டிஎல் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கணும். அது ஒன்னொன்னா போடுறது முக்கியமான ஹைலைட் ஆனது எப்பவுமே டிஎல் இருந்துகிட்டே இருக்கணும். அது டிஎல்ல சுத்துறது. இப்ப அந்த சாட்டை வீடியோ வந்து ஃபுல்லா சுத்திட்டே இருந்தது. அது என்னன்னா, அது உள்ள ஃபன் மேட்டர் அதிகமா இருந்ததுனாலதான் எல்லாரும் எடுத்து போட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபன் மேட்டரா இருக்கணும். ஓகேப்பா சுமாரா இருக்குன்னா ஏதோ ஒரு 2 பேர் எடுத்து போடுவாங்க, அவ்வளவுதான். இப்ப நானு, தர்ஷு, இப்ப இந்த சைடு இப்ப இவரு கபிலம் ப்ரோ, இல்ல ஃபன்னோட அந்த எமோஷனலா வருது பாத்தீங்களா, அதுக்கு வந்து வேல்யூ அதிகம். எமோஷனலா வரதுதான் போயிட்டு அது கண்டென்ட் பொறுத்துதானே இருக்கு அசோக் சார். அந்த மேட்டர். அதான் சொல்றேன். ஆமா, அதுதான் சொல்றேன். இந்த கரூர் மேட்ரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து அது இப்போதைக்கு போட்டு இல்ல, அது வந்து எப்பவுமே அந்த எலெக்ஷன் நெக் ஆஃப் தி மொமெண்ட்ல அடிக்கணும். கரூர் மண்டலம் இல்ல அசோக் சார், கரூர் மண்டலம் எப்ப எந்த நேரத்துல உள்ள இறக்கி விட்டா கரெக்டா இருக்கும் எனக்கு நல்லா எனக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இவனுக்கு கெஸ் பண்ற மாதிரியே இருக்கக்கூடாது சார். நம்ம அடுத்து என்ன பண்ணணும் இவனுக்கு கெஸ்ஸே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். இப்ப கீழே லெசன்ல இருப்பான், அதர் லெசன்ஸ்ல கூட இருப்பான், ஓகேங்களா? ஓகே இவனுக்கு இதாண்டா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கத்துவானுங்க, போவானுங்க, வருவானுங்க. ஆனா அதை தாண்டி ஒன்னு செக்மேட் வைக்கணும், அவ்வளவுதான். அவனுக்கு அங்கதான் லாக் ஆகிறான். ஒவ்வொரு தடையும் என்கிட்ட லாக் ஆகுறது அவனுக்கு அங்கதான் லாக் ஆகும். கேட்டானா எல்லாரும் இதான் பண்ண போறோம், கேட்டாலும் சரி கேட்கலனாலும் ஆமா, சரி. அடிக்க போறது கன்ஃபார்ம். ஆமா, ஆனா எப்படி அடிக்க போறேன்னு உனக்கு ஸ்கிரீன் பிளே தெரியும். நான் கதையை சொல்லிடுறேன், ஓகே, ஆனா ஸ்கிரீன் பிளே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கணும். அவனுங்களை சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்கணும் அவனுங்களை. இப்போ இந்த விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் டைம்ல எப்படி ஆயிடுச்சுன்னா விஜய் அடிக்கணும், அவ்வளவு மட்டும்தான். நான் எங்க திரும்ப போயிட்டேன் மெட்ராஸ் போய், நான் எங்க திரும்ப போயிட்டேன், நான் என்டிடி லெவலுக்கு போயிட்டு நான் போயிட்டேன். இப்போ நான் அடுத்து டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, என்டிடி இவனுக்கு தான் 3 பேர் தான் எனக்கு அடுத்த டார்கெட். நீ அவனுக்கு முட்டு கொடுத்து போடு, அடுத்து பாருப்போம் உனக்கு அதான் இப்ப அடுத்து கச்சேரி. இப்ப பாலிமர் அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டேன், எப்பயோ சேர்த்துட்டேன். நீங்க நல்லா பாருங்க, பாலிமரோட வீடியோ எல்லாம் பெருசா நான் எடுத்தே போட மாட்டேன். ஏதாவது 1-2 வீடியோ ஓகே ரைட் எம்பிள் பண்ணி அப்படியே எடுத்து போட்டு விட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க போ. ஆனா அந்த கண்டென்ட் எனக்கு வேணும்னா நான் வேற சேனல்ல போய் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து நான் முதல்ல டாக்குமெண்டா பண்ணி வச்சிட்டேன். எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டேன். எலெக்ஷனை மட்டும் டேட்டை மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும். இறங்கி ஒன்னொன்னா இறக்குறேன். விஜயோட ஆரம்ப காலகட்டத்தில் அவன் படம் ரசிகன்ல இருந்து ஆரம்பிச்சு என்ன போன மாசம் நடந்த மேட்டர் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமா உள்ள இறக்கி விட்டுட்டே இருப்பேன். இருக்கிற வரைக்கும் எதையாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டு சேட்டவும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது இவனுக்கு. ஏன்டா அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம், இப்ப சொல்றேன், ஏன்டா அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம், ஏன்டா ரஜினி ரசிகளை பகைச்சோம், ஏன்டா இங்க ஆன்லைன்ல வாய விட்டோன்னு கடைசி வரைக்கும் உட்காந்துக்கு வருத்தப்படணும். அதை பண்ண வைப்பேன். அவன் சொன்னான்ல, ஏன்டா விஜய் தொட்டோன்னு, ஏன்டா இங்க ரஜினி ரசிகளை பாய்ச்சிக்கிட்டோம், ஏன்டா இங்க மற்ற ரசிகர்கள் கிட்ட பாய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னு கடைசியில வருத்தப்படுவானுங்க பாரு. அவன் வருத்தப்படுறானோ இல்லையா, விஜய் ரசிகன் கண்டிப்பா வருத்தப்படுவோம். நம்ம அவசரப்பட்டு வாய விட்டோமோ. வராரு பாருங்க, இவரு பெரிய இவரு ராத்திரி 10:45 வராரு இவரு இம்ரானு. நாளா என்ன வெட்டி புடிங்கிட்டு இருந்தேன்னு கேளுங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான் பாருங்க. என்னடா பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா, வேற வருது இவரு 13, 13, 14, 14 இதெல்லாம் என் கண்ணுல பற்றாத. அந்த பொண்ணு வேற விஜய் ஃபேன் சொல்ற, கபிலனுக்கு வேற தெரியாது பார்த்து. நல்லா பாடுறா, பையனா தான்டா இருப்பான். அவனுக்கு வேற ஹனி ட்ரா போடுறானுங்களாம், சேகுவாரா முத கொண்டு எல்லாருக்கும் ஹனி ட்ரா போடுறானுங்களாம், பாத்துக்க. ஜிப்சி இனிமேல் ஃப்ரீ தானே? இல்ல இவங்க பெரிய எப்ஸ்டைன் ஹனி ட்ரா போட்டு வந்து பைத்தியக்காரங்க பேரு என்னைக்குமே சாமம் நினைக்காத. ஏன்னா அவனுக்கு திருட்டு போயிடும். நேர்மையா இருக்கிறவன்ட்ட தான் நம்ம வந்து ஓகே ரைட்டு இருப்பான் அப்படின்னு விட்டுங்க. அவனெல்லாம் திருட்டு மொளை மாதிரி போயிடும் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம்.
பொண்ணு பேர்ல வச்சுக்கிட்டு ஃபுல்லா பொம்பளை அபியூஸ் பண்ணிட்டு சுத்துறானுங்கடா. நீ என்ன பண்ணுவ? நீ இல்ல அதுக்கு இல்ல கபிலன், நீங்க ஏதோ சொல்றீங்க. இன்ஸ்டாகிராம்ல பிட் ஐடி ஃபுல்லா விஜய் பத்தி வச்சிருக்கானுங்க. நான் ஏதாவது கமெண்ட் பண்ணா போதும் பிட் ஐடில வந்து திட்டு போறானுங்க. எவன்டே கண்டுபிடிக்க முடியல. ஹவுடா இன்ஸ்டாகிராம்லயே இருக்க தம்பி, நல்லா கவனிச்சிக்க. அதிகமான யூசர்ஸ் ஃபேஸ்புக்கர் தான். ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு மேட்டர் ஒரு புரிஞ்சுக்க, ட்விட்டர் என்னைக்குமே கான்ட்ரவர்சிக்கான பேரு. ப்ரோ ட்விட்டரா இன்ஸ்டாகிராம்னா ட்விட்டர் தான். நான் நடக்கிறத சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. இங்கதான் புள்ளி வைக்கப்படும், அதுக்கப்புறம் தான் அங்க போவோம், மற்ற இடத்துக்குலாம் போவோம். புள்ளி என்னமோ இங்கதான் ட்விட்டர்ல தான் வைப்பாங்க. இல்ல அது டெஃபினெட்லி இப்ப என்னைக்குமே ட்விட்டர் தான் சூப்பர் மெஸ்ஸி, அது ஒண்ணும் நான் சொல்லல. இன்ஸ்டாகிராமே நடக்குதுன்னு சொல்றேன். ஆனா கொடுமை என்னன்னா கம்மியான யூசர்ஸ் இங்கதான். இப்போ இதை கூட உட்காந்து யூடியூப்ல லைவ்ல கேட்டு இருப்பானுங்க. ஆமா ஆமா. இல்ல கபிலன் ப்ரோ, ஒரு விஷயம் இருக்கு. இவனுக்கு ஷார்ட் வீடியோ கொண்டு வந்தாங்கன்னா இங்கேயே வந்துருவானுங்க. ஆனா கொண்டு வர வேணாம்னு நினைக்கிறேன். என்னது ஷார்ட் வீடியோ? அதான் எங்க போனாலும் இருக்கு, யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி அதுதான் இருக்கட்டும். ஷெர்லாக் ஹோம்ஸ் ஏங்க அன்னைக்கு அவனுக்கு போட்டு நான் மட்டும் லிசனர்ல உட்காந்துருக்கிறேன், அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு லூசு பைய மாதிரி இருக்கிறான். அந்த லூசு பையில ஏற்கனவே இங்க 2 தடவை போட்டு வறுத்துருக்குறேங்க. உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? வரமாட்டேங்கிறான்ல இப்ப உங்க ஸ்பேஸுக்குலாம் எவனும். அவனெல்லாம் இருக்கிறீங்க. அதுதான் அவனை இறக்கி விட்டாலும் வந்துட்டே இருக்கான். திரும்ப திரும்ப மைக் கேட்டு யாராவது ஒரு கோவஸ்ட் வந்துருவான் மேல. நான் இறக்கி விட்டுருவேன். இல்ல நமக்கு மட்டும் தான் அந்த நிலைமை நினைச்சேன். எல்லா ஸ்பேஸும் கேக்குதா? என்ன ஏதாவது ஃபிளாஷ் நியூஸா? கண்டென்ட் ஸ்பேஸ் வந்துருச்சு பாருங்க. கண்டென்ட் ஸ்பேஸா? இப்ப என்ன அதை ப்ளே பண்ணுமா? இது ஓஜி கண்டென்ட், அது டூப்ளிகேட் கண்டென்ட். ஓடுதா? ரெக்கார்ட் பண்ணுமா இல்ல ப்ளே பண்ணுமா? ரெக்கார்ட் பண்றதுதான். யாராவது கிரேசி பாய் ரெக்கார்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். 10 மணி வரைக்கும் தான், அப்புறம் ஆள் அவுட் ஆஃப் ஆயிடுது. என்ன ஸ்பேஸ் ப்ரோ? கீழ இருக்க ஐடி இருக்கு, யாராவது ரெக்கார்ட் பண்ண பையப்பா. என்ன ஸ்பேஸ்? எந்த ஸ்பேஸ்? நேத்து அண்ணன் அடிச்ச ஸ்பேஸ். ஓ அதுவா? ஏய் மறுபடியுமா? யார் ஹோஸ்ட்? ஆமா டிடிபி. அவனே இன்னைக்கு நாளைக்கு கண்டென்ட் தேத்தலாமே அவன்கிட்ட உட்காந்து. சச்சின் கவின் எல்லாரும் விட்டோவா. நான் ஒரு ஆள் அனுப்புறேன், அங்க போய் ரெக்கார்ட் பண்ண சொல்லி நான் ஒரு ஆள் அனுப்புறேன். எங்க 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 ப்ளே பண்ணுங்க, இங்கேயும் கேட்போம். பண்றேன் ஒரு நிமிஷம். ஓகே எப்பா போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருப்பா, மெசேஜ் பண்ணிட்டேன். நாங்களாம் அட் டைம்ல நாங்களாம் புதிய விஜய் மாதிரி என்ன 6 விரல் இருக்கிறவங்களும் நாங்களாம் வந்து பல வேலைகளை செய்யணும். கபிலன் ப்ரோ அவ்வளவு கேவலமா போயிட்டீங்க. எங்க சபரி அனுப்பிச்சு விட்டியா? லிங்க் நான் அனுப்பிச்சிருக்கேன், இவரும் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. மெட்ராஸ் பையன் 2 பேரும் அனுப்பிச்சிருக்கோம். அதான் மெட்ராஸ் பையன் எஸ்கேப் ஆயிட்டாப்லையா? ஓகே இதை நான் எப்பா மைக்கு கேட்குறவங்களாம் கேட்டுங்க, இதோட முடிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் அங்கே போய் நான் ப்ளே பண்ணணும், அதனால இங்கே நான் மைக்கு இப்போ இனிமேல் மைக் கொடுக்க முடியாது சொல்லிவிட்டேன். ராத்திரி 10:30 மணிக்கு கூட நம்மளை நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்க. அதே மெத்தடா தோல்வி பயத்தில் திமுக அதே டாபிக்கா? அதே டெய்லர் அதே வாடகை. இப்ப இவன் இல்ல இப்ப இங்க ப்ளே பண்ணோம்னா இப்ப திமுக பத்தி மட்டும் பேசினா கூட ஓகே ப்ரோ, சம்பந்தம் நம்ம கிட்டயும் என்ன வாயிலனும் இல்ல. ஆமா கபில நீங்க ப்ளே பண்ணாதீங்க கபில, நானே அங்க போய் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு சின்ன சந்தேகம், வாய் க்ளோஸ் பண்ணிருந்தேன். என்னது கடையை சாத்திட்டு அங்க போயிருவோன்றேன். இப்ப கடையை சாத்த இல்ல இல்ல கபிலன் ப்ரோ இங்க இருந்து அங்க பேசுங்க பாக்கலாம். இங்க இருந்து இவனுக்கு வேலைக்கு ஆக மாட்டானுங்க. நான் தான் சொல்றேன் இல்ல, நான் ஆரம்பத்துல சொன்னேன் இவனெல்லாம் கைட்டி விட்டுரு, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் வந்து சுத்தி இன்ஸ்டாகிராமே பொண்டாட்டியா சுத்திட்டு இருக்கிறான். நான் இவனுக்கு இவன் இங்க வந்து அந்த டைமிங்கோட கனெக்ட் ஆக மாட்டேங்கிறான். நான் அப்பவே சொன்னேன், கேட்கல. சரி ஓகே. ஏகே பாபு வந்துட்டீங்க, வந்துல இருந்து பேசவே இல்லை. பாபு தூங்கிட்டாரு போல. சரி கடையை மூடுவோமா? என்ன அங்க போலான்றீங்களா? லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. யாராவது லிங்காடா?
டிஎம்ல இருக்கு. அந்த ஸ்பேஸ் லிங்க் இல்ல நீ போய் போயிட்டு கூட்டம் வர ஏற்றிடுவீங்கடா, அது ஏற்றக்கூடாதாடா. அனாமலஸ்ல உட்காந்து லிசன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி கண்டென்ட் ஒரு 5 நிமிஷம் கண்டென்ட் இறக்கி விட்டா போதும். சரி லிங்கை கொடுத்துட்றேன், உன் விருப்பம். இல்ல கபிலன் ப்ரோ, நம்ம நிலமா இப்படி ஆயிடுச்சு, போய் உனக்கு ஸ்பேஸ் நம்ம வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவனுங்க எந்த ஸ்பேஸுக்குமே போக மாட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஒரு அக்காவை ட்ரிகர் பண்ணி விட்டேன். அந்த அக்கா கதர்னு கதறிட்டு போயிருக்கு. திமுக அடிக்கிறத விட்டு இங்க ரஜினி பத்தி அடிக்கிறதான்ற டாபிக்கா பேசிட்டு இருந்தது இந்த அக்கா. இது காலைல போட்டீங்களா அந்த ஸ்பேஸா? மதியம் சாயங்காலம். இது எப்ப நடந்தது? என்ன வர வர ஸ்பேஸ் அதிகமா போடுறீங்க? ஏன் மாநாடு எப்போ ப்ரோ வந்து நாளைக்கா நாளானிக்கா? இப்ப நாளைக்கு நாளைக்கு போட வேண்டியது தானே பைத்தியக்காரன். நாளானிக்கா? நீங்க ஃப்ரைடேவா? 13 தாங்க. ஜோசியக்காரன் என்ன தேதி கொடுக்கறானோ அந்த தேதி தாண்டா அவன் போடுவான். 13th ஃப்ரைடேங்க மோஸ்ட் அன்லக்கி டே அப்படினுவாங்க. 13th ஃப்ரைடேலாம் இல்ல வேற ஒரு ரீசன் இருக்கு. நாளைக்கு இந்தியா மேட்ச், எல்லாம் அங்க போயிடுவானுங்கன்னு இதுக்கு தெரியும். அதனாலதான் ஃப்ரைடே வச்சிருக்கான். இல்ல ப்ரோ, 13th ஃப்ரைடேங்கிறது மோஸ்ட்லி வேர்ல்டு முழுக்க எல்லாம் பார்த்து பயப்படுற ஒரு நாள். இப்ப அந்த ஜோசியக்காரன் வேலையை நீ பாத்துட்டு இருக்கியா? இல்லங்க, இது சாத்தானுக்கான இதுன்னு வானுங்க. இதே ஒரு பெரிய சைத்தான் தான். அது அதான் இதுக்கு முன்னாடி தனி போனா தனியா போடாது. இப்ப 13th ஃப்ரைடே எடுத்துக்கானுங்க. இவன் வைக்கிறதெல்லாம் பாருங்களேன், ஏதோ சனியை புச்சமே பண்ணிட்டு இருக்காங்க இவன். 13th ஃப்ரைடே அவனா வெளில இருந்து பாக்கும்போது கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்கு ரெட் டிராகன். நீங்களும் நீங்க ஏதாவது ஹைஃப்ளோல போகும்போது அண்ணே இது எப்படி எரியும் அப்படின்ட்டு போயிடுறான். நீங்க பாட்டு கத்திட்டு கிடக்குறீங்க. கேட்கல இது என்னன்னா தேங்காய் இதுக்கு முன்னாடி இல்ல நீங்க புதிய கீதை எப்போ உள்ள வந்தாலும் சரி, ஸ்பேஸ்ல முதல்ல உள்ள வந்தானா நம்ம இங்க பேசிட்டு இருப்போம். அப்புறம் விளம்பரம் சௌக்கியமா உகர்ற மைக் கொடுத்தனா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. முதல்ல என்ன நடக்குதுன்னு முதல்ல பாரு. இங்க டிஎல்ல இங்க என்ன நடக்குது, இங்க ஸ்பேஸ்ல என்ன பேசிட்டு இருக்கோம், எல்லாரையும் நிப்பாட்டு சௌக்கியமா அப்படிமா. இவன் சொன்ன உடனே அவன் கீழே இருக்க நம்ம எவனோ டார்கெட் அவன் கிளம்பி ஓடிடுவான். அதுதான் சொல்றேன். அப்ப எனக்கு எப்படி தெரியும்னா, தாலாட்டு கேக்குதம்மாவும் ஏதோ ஒரு படம் கவுண்டமணி வந்து இங்க வெளிக்கு போயிட்டு வருவாரு, கொல்லைக்கு போயிட்டு வருவாரு. என்ன பெரிய பூ சாப்பிட்டீங்களா? என்ன அப்படி பண்ற? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன இப்ப சாப்பிட்டீங்களா கேட்கணும். இந்த லட்சணத்துல 2022 இருந்து சுத்திட்டு இருக்கிறான். இவனா தேவலாம். இவன் கூட ஒருத்தன் இருப்பான், பரத்னு ஒருத்தவன். டாமன் ஜெரி மாதிரிதான் இவனும் அவனும். பரத் தெரியுமில? தெரியல, சொல்லுங்க. இவன் தோஸ்து தான். அவன் இப்ப லவ்வுக்கு பொண்ணுக்குன்னு அந்த பக்கம் போயிட்டானுங்க. என்ன கருமோ தெரியல. எல்லாம் அது இப்படி ஆகி போயிடறானு. போய் ஏதோ பார்க் பெஞ்சில் போய் உட்காந்துடுறானுங்க. திரும்பி பார்த்தா உடனே இந்த பக்கம் ஒரு ஷேடோல வைக்கிறானுங்க. இதை பத்தியா இந்த ஸ்மைலி போடுது பத்தியா? அது ஒண்ணு முளைச்சி 3 எல்லாம் முடியல. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் இது. என்னடானா இப்ப உட்காந்து லவ் கேக்குது உனக்கு. அடே பிப்ரவரி 14 அன்னைக்கெல்லாம் 13 அன்னைக்கெல்லாம் எதையாவது நான் எங்கேயாச்சும் பார்த்த உடனே பார்ப்பேன். நீ யார் ட்வீட்டு எந்த பொண்ணை ஃபாலோ பண்ற எல்லாத்தையும் பார்ப்பேன். அழகா ஓப்பனா உடச்சு விட்டுருவேன். பாத்துக்க என்ன அசோக் சார், பிப்ரவரி 13 14 போடுவோமா? 13க்கு இங்க நம்ம பிஸியா இருப்போம், 14 பிஸியா இருப்போம். இதுக்கு நடுவுல நான் ஜிப்சிட்ட மதியம் கேட்டேன், எப்படி ஜிப்சி அடிக்கிறது, இந்த பக்கம் இதா இருக்கு, இது ரொம்ப டஃபா இருக்கு. 13 14 தேதி எப்போதும் நம்ம ஒரு ஸ்பேஸ் போடுவோம். ஆனா நம்ம இந்த சீசன்ல கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து காக்கா போட்டு புழக்கிறது தான், சேலம் மாம்பழம் மேட்டர் தான். எப்படி மேனேஜ் பண்றதுன்னு இல்ல விட்டுருங்க, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், இந்த வருஷம் விட்டுருங்க அப்படின்றாரு. எனக்கு அதான் சரின்னு படுது. எதுக்கு கவலம் ப்ரோ? 14 லவர்ஸ் டே வருதுல, பொதுவா நான் ஸ்பேஸ் போட்டு ஏதாவது ஜோடியை பிரிச்சு விடுவோம்ல. ஏங்க அதெல்லாம் அது டெய்லியும் கூட பண்ணுங்க, ஒன்றும் இதுவும் இல்லை. அதை விட்டுருங்க. நமக்கு இந்த அர்ஜுனனுக்கு எப்படி பார்த்தா கண்ணு மட்டும் தெரிஞ்சுது அந்த மாதிரி இருக்கணும், ஃபோக்கஸ்டா. கரெக்ட் தான் அசோக் சார். சம்பளம் கொடுத்தா கூட இப்படி மாங்கன்னு வேலை பார்க்க மாட்டானே அசோக் சார். நான் அப்படி மாங்கன்னு பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒண்ணுதான், போனா வரவே வராது. இந்த தடவை அடிக்கிற இதுல இவனுங்கெல்லாம் திரும்பி இதுவே ஆகக்கூடாது. இந்த தடவை இல்ல ப்ரோ, இது ஒரு தடவை தான், ஒரே தடவை தான். அதுக்கப்புறம் அவனே இருக்க மாட்டான்.
நம்ம அடிக்க நினைச்சா கூட அவன் இருக்க மாட்டான். இல்ல அதான் ஜெஃப்ரி ப்ரோ, இவனுக்கே ஓடுறதுக்கோ எதுக்கோ வாக்கு இல்ல. இதுல இவரு டிசைட் பண்ணுவாராம் யார் படம் ஓடணும் யார் படம் ஓடக்கூடாது. ஏடா டேய், ஏன்டா முதல்ல போயிட்டு சர்டிபிகேட் வாங்கடா லூசு கம்னாட்டீங்களா, இல்ல அதுக்கப்புறம் பாப்பா ஃபியூச்சர்ல. தேவையில்லாம ஒரு வீணா நியூஸ் ஹைப்பை கிரியேட் பண்ணி இப்ப திரும்பி அங்கேயே போயிட்டாங்க. ஏன்னா பருத்தி மூட்டை குடோன்ல வச்சிருக்கலாமேடா, என்னடா பண்ணீங்க நீங்க? அவனும் உட்காந்து அசோக் சார் அவனும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, தன்னுடைய அரசியல் ஞானத்தெல்லாம் புழிஞ்சு பார்த்தான். யாரு ஆதவர்ஜனா திமுக கூட்டணி இந்த முடிவாகல, இது பண்ணல அது பண்ண, அது அவங்க கட்சி பிரச்சனை. உன் மயிருக்கு என்ன வந்துச்சு? நீ எதுக்கு பிரஸ் மீட் வச்ச? அதுக்கு பதில் சொல்லு. அங்க பிரஸ் மீட்லாம் கரூர் பத்தி கேள்வி கட்டணும் சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு தடிப்பயலுக்கு. இல்ல கபிலம் ப்ரோ, அவன் கூட்டணி வரலனா கூட ஏன்டா இந்த உன் கூட இருக்கிறதுக்கு அவங்க கூட போய் சாவலான்னு தளபதியில சொல்லுவாரு, அந்த மாதிரி தான் அது. உன் கூட இருக்கிறதுக்கு அவங்க கூட போலாம். அசோக் சார் ஒரு மேட்டர் கவனிச்சீங்களா? அவன் அடிக்கடி இவன் ஒருத்தன் பிஜேபி பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறான். இது என்னன்னா ஆதவர்ஜனா பிஜேபின்னு வாயை திறக்குது. கவனிச்சீங்களா நீங்க? ஒரு 2-3 இன்டர்வியூ கவனிச்சீங்களா? இவனுங்களுக்கு எவனோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான், நீ இவனை பாரு நான் அவனை பாரு மொத்த ஓட்டியும் அள்ளிடலான்னு. அது நான் வரட்டா ஏன் மேல கை வைக்கலாம்னு சொல்லிட்டு. இல்ல அதான் சொல்றேன், இது மூலமா அவன் என்ன சொல்ல வரான்னா, நான் விஜய்க்கு அடுத்தது நான் தாண்டா கட்சியில பெரிய ஆளுன்னு தன்னை கொண்டு வந்து முன்னாடி முன்னிறுத்திக்கிறான் அசோக் சார். அவன் நீங்க நல்லா பாருங்க, நாளைக்கு சேலத்து பூஜையில வரல பாருங்க நம்மால. நீங்க நல்லா பாருங்க, நாளைக்கு சேலம் மேட்டர்ல பாருங்க, வண்டியில அவன் இந்த காக்கா வண்டி மேல ஏறதுக்கு முன்னாடி இந்த பனைமரம் மேல ஏறும் பாருங்க. செங்கோட்டை நடுவில் கீழே நின்னாலே மேல வரைக்கும் தெரியுவானே. அடுத்த புது டைலாக் யூஸ் பண்ணிடுவான், இந்த 2 மாசத்துல தெரியும் யாரா அப்படின்னு. ஏதோ ஒண்ணு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கன்ஃபார்மா சொல்றேன், சூடாதான் பேசுவான். ஏன்னா எலெக்ஷன் வருது, எங்க பார்த்தாலும் நம்மளை பத்தி தான் பேசணும். இப்ப 2 நாளா ஃபுல்லா இவங்களுக்கு மைனஸா தானே போகுது. இப்ப ரசிகர்களை உற்சாகப்படுத்தணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராத்திரி உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. பாட்டிக்கிட்டதே எழுதுவாங்க அந்த அவனுங்களுக்கு எல்லாமே தெரியும்பா. உச்சபட்சமா வாய விட்டுதான் கரூர்ல மாட்டினான். அதே எலெக்ஷன் முடிஞ்சவனா அண்ணன் கட்சியை கலைச்சிருவாரு. இப்ப இவனுள்ள எல்லாம் போட்டி என்னன்னா, இந்த ஆட்டு மந்திய யார் அதிகமா கலெக்ட் பண்றன்னு தான். சோ ஒரு பக்கம் புசி கலெக்ட் பண்ணுவான், ஒரு பக்கம் இவன் கலெக்ட் பண்ணுவான், ஆளாளு கலெக்ட் பண்ணுவானுங்க இந்த ஆட்டு மந்திய. இப்ப டீம் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, யார் அதிகமா ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா பேசிட்டு. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதவ கூட செல்ஃபி எடுக்க போறானுங்க, புரியுதா? அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். இவனுங்க இப்போ கூட உட்காந்து எழுதுறது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இவன் தனியா தான் எழுத மாட்டான். புசி ஒரு ஐடியா கொடுப்பான், இவன் ஒரு ஐடியா கொடுப்பான், ஆதவு எல்லாரும் ஐடியா கொடுப்பாங்க. இது எப்ப மோதலா மாறினா பஷப், அந்த விருப்ப மனல இப்ப ஆன்லைன்ல அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி சீனா போட்டானுங்களா, 50,000 பேர் ஒரே நாள்ல தித்தி வீந்துருச்சு. அப்படியா, சரி ஓகே, நீ அது அந்த போன மனுலாம் ரிட்டர்ன் வரும்ல ஆபீஸுக்கு, பக்கால வழி அப்ப இருக்கு, காத்திருக்கிறான். 50,000 பேர் வித்தான்னு சொன்னீங்க, 50,000 மனு வித்துச்சுன்னா 50,000 மனு ரிட்டர்ன் வரணும், கரெக்டா? ஏங்க அதெல்லாம் இல்ல, நீ ஓட்டுக்கு நம்ம கேம்பெயின் பண்ற இல்ல எலெக்ஷனுக்கு ஆள் நிக்கிறான்ல, அன்னைக்கு தெரிஞ்சிடும் எத்தனை 50,000 போச்சுன்னு. ஏன்னா டேய் இப்படியே வாடா புளிங்கன்னு ஜெராக்ஸ் எடுத்து பசங்களா இப்படியே தான்டா பண்ணுவீங்க. சரி சார், அவன் விருப்ப மனு கொடுக்கட்டும். எவனுக்குலாம் சீட்டு கிடைச்சவன்லாம் விட்டுருங்க. இந்த சீட்டு கிடைக்காத பீஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வெளில வந்து பேட்டி கொடுக்கும் அன்னைக்கு இருக்கு கட்சி. கபில் அண்ணா இவனுக்கு விருப்பமான என்ன தெரியுமா சொல்லி குரூப் போட்டு வித்துருக்கானுங்க, வாங்கிட்டு வாங்க ரிட்டர்ன் கொடுக்குறப்ப விஜய் கூட நின்று போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி வித்துருக்கானுங்க. இட்டு போனோம் இது என்ன, இது பேசாம அந்த அந்த அப்ளிகேஷனுக்கு 10,000 நீ அங்கேயே கட்டிட்டு போயிருக்கலாமே. நீ குடுக்கணும்னா 10,000 எடுத்துட்டு வருவ. அது இல்லாம 2 இது இருக்கு, டிடி கொடுக்கணும் ரிட்டர்ன் கொடுக்குறப்ப. பொது தொகுதி 10,000, தனி தொகுதி 5,000 டிடி. அததான் சொன்னேன், 10,000 20,000 அதுதான் சொன்னேன். இவர் பேரு இவர் பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கணும். குளிக்காம மாட்டான் கம்நாட்டு பையன், மூஞ்ச பார்த்தாலே தெரியும். வண்டி மேல ஏறி நிப்பான், நீ வேணா பாருங்க, இங்க பாருங்க, வண்டி மேல அவன் ஏறி நிக்கிறதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா வந்து பேசிட்டு போவான். என்ன அதுக்கு முன்னாடி செங்கோட்டையை மேல ஏறின்னு ஒரு இப்படி பாப்பாரு. அந்த மாவட்டத்துல இருப்பான்ல ஒருத்தன் மண்டையில சொட்டதல மிலிட்ரி, அந்த மிலிட்ரி என்ன பண்ணோம்னா மேல ஏஞ்சிருந்து எல்லாரும் ஏஞ்சி நிக்கிறீங்களா, இப்ப எல்லாரும் வந்து கொன்றீங்களா,
எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த இடத்த பார்த்தோம்னா, அந்த இடம் நான் பஸ்ல போகும்போது பார்த்துருக்கேங்க அந்த இடம். அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, சுத்தி மலை பயங்கரமா இருக்கு. அந்த பாறை, மலை அந்த இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இவனுங்க சாதாரணமா ஒரு முருங்க மரத்த பார்த்தாலே மேல ஏறுற கேஸுங்க இவனுங்க. முருங்க மரத்த கூட இவனுங்க விட்டு வைக்க மாட்டானுங்க. மலையெல்லாம் இவனுங்க சும்மா விடுவானுங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல கபிலடா மழை எல்லாம் சூடாகுங்க. சுள்ளுன்னு வரும். அதுல இல்ல உட்காந்தேன்னா சூடாயிரும். கொப்பளம் வரும். அசோக் சார், இந்த சேலத்துல ஒரு மேட்ரு அதான் அசோக் சார். சாரி சொல்லட்டும் ஒரு நிமிஷம். இந்த சேலத்துல ஒரு மேட்ரு ஒண்ணு இருக்கு. ராத்திரி ஆனா குளிரும், பகலன்னா மண்டை புழக்கம். ஆனா அப்பவே ஒரு முறை தப்ப வைப்ப மாதிரி மாதிரி தான் இருக்கும். அது இல்ல மலை அசோக் சார், ஏரியா நான் எல்லாமே போயிருந்தேன். அப்படிதான் இருக்கும். கபிலம் ப்ரோ. அசோக் சார், மலை இல்ல இல்ல, ஏரியா. நான் சேலத்துல நான் போய் நான் மறக்கவே மாட்டேன். நான் சேலத்தை கிட்டத்தட்ட உயிர் பொழைச்சு வந்தேன். மொட்டை வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அசோக் சார். அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வெயில நின்னாதான் உங்களுக்கு ஹீட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அசோக் சார். ஏதாவது இல்ல நீங்க கபிலம் பில்டிங்குள்ள ப்ரோ. வந்தீங்கன்னா குளிரும். இல்ல நீங்க வேலூர் பக்கம் அந்த பக்கம்லாம் கூட பாருங்க. மலை சுத்தி இருக்கிற இடம்லாம் அப்படிதான் இருக்கும். வெயிலும் அந்த அதிகமா மேற்கு இருக்கும். தொடர்ச்சி மலை, அதான் சொல்றேன். எனக்கு அது வரைக்கும் தெரியாதுல்ல மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அப்பதான் பாக்குறேன். அது மேற்கு தொடர்ச்சி மலை அது தானே பாத்து. கிழக்கு தொடர்ச்சி மலை. ஆஹ் அது கிழக்கு தொடர்ச்சி மலை. ஏதோ ஒண்ணு சாரி மாத்தி சொல்லிட்டேன் அசோக் சார். நான் நம்ப மாட்டீங்க அசோக் சார். என்னடா வெய்ய இப்படி அடிக்குது. ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறேன் அசோக் சார். அவ்வளவு குளிர் அசோக் சார். ராத்திரி ஆனா ரூமுக்கு வந்தோம்னா போர்வை போக படுக்க முடியாது அசோக் சார். அப்படி இருக்கு குளிர். உடைச்சி வந்தேன். வேணா எங்க ஏரியா பக்கம் வாங்குறேன். நாமக்கல் ஸ்வீட் ஜிகி 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 ஜிகின்னு இருக்கும் அப்ப வெயில். முடிவு பண்ண ஐயோ என்னடா சேலம் வித்தியாசமா இருக்கியா அப்படின்னு. அசோக் சார் டோட்டலா வேற மாதிரி இருக்கு அசோக் சார். அது ஆமா ஆமா ஆமா. கிளைமேட்டே வேற மாதிரி இருக்கு. மொசகுட்டி எனக்கு இருக்கிறாப்ல. இன்னும் ஆச்சரியமா மொசகுட்டி இருக்காப்ல தூங்கிட்டாப்லையா? அது இப்போ ஏதோ மொசகுட்டி வருதுறாங்க. ஏதோ அதிசயமா நீங்க முடிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான் மொசகுட்டி ஃபிளாட். மொசகுட்டி ஒரு நாள் இல்ல, இந்த மொசகுட்டியை ஒரு நாள் ஏதாவது வேணும்னா ஒரு ஐடியா உள்ள விட்டு மோத விட்டு வேடிக்கை அமைதியா பார்க்கணும். சண்டை போட்டுக்கிட்டே இருங்க 3 நேரம். இல்ல அவர் சொல்லிடுவாப்புல மணி ஆச்சு நான் நாளைக்கு வந்து சண்டை போட்டுறேன் போயிட்டு வரேன்டுவாப்புல. யாரோ கிராஸ் அவருக்கு வீட்டுல சொல்லட்டும் ஏதோ சொல்லிட்டு இருந்தா. இல்ல நான் கூட ஒரு நாள் மொசகுட்டி கொண்டு போய் அந்த டிவி மீட்டிங்ல ஏதாவது தூக்கி போட்டு வர போறீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, வரக்கூடிய எலெக்ஷனு எனக்கு தெரிஞ்ச இந்த 14ஆம் தேதி இந்த 13ஆம் தேதி அன்னைக்கும் மாநாடு மேல உட்காந்து ஏறிச்சு. மாநாடுன்ற கூட்டம் தான். ஆக்சுவலி நான் ஏதோ மாநாடு நடத்த போறான்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த ஏதோ புசியானந்த் பாக்குற மேற்பார்வை பாக்குறான்ட்டு பார்த்தான் பாருங்க. அதில் பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்டா இதுக்காட இவ்வளவு சீனா போட்டீங்கன்னு. பாக்ஸா பிரிச்சு வச்சிருவானுங்க. அதையெல்லாம் நிக்கணும். 4500 பேருக்கு மேல பர்மிஷன் இல்லைன்னுட்டானுங்க. என்ன எப்படி இருந்தாலும் ஒரு 5000 பேர் இப்படிதான் பர்மிஷன் வாங்குவானுங்க. ஆனா 5000 பேர் ஆனா அதுக்கு மேல ஓவரா சேர்க்க விட மாட்டானுங்க. எனக்கு தமிழ்நாடு காலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு இப்ப. அதுவும் மலை ஏரியா வேற. இவனை மலை மேல ஏறி லகான் படத்துல வர மாதிரி மலை மேல ஏறி விஜய் எனக்கு தெரியல நான் மலை மேல போய் ஏறி நின்று பாக்குறேன்ட்டு போய் நின்னானுங்கன்னா என்ன பண்றது? அதுவும் சும்மா அது மண்ணு மாதிரி கேரளால இருக்கிற மாதிரி மண்ணு கிடையாது. கல்லு பாறையா இருக்கும். பார்க்கதான் இங்க இருந்து பாக்குற மாதிரி சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள போய் ஏறி பார்த்தா தெரியும். பாறையை தொட்டாலே வழுட்டும். அவ்வளவு ஹீட்டு உள்ள வச்சுக்கும் அது. ஆனா இந்த மாதிரி அவனும் பண்ணிருக்க மாட்டான்.